உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம். தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தினுடைய 15வது கருத்தரங்கத்தில் இன்றைக்கு வேலூர்ல இருந்து மதிப்பிற்குரிய முன்னாள் தலைமை ஆசிரியர் மணி ஐயா அவங்க வந்திருக்காங்க. அவங்க இப்போ ஜோதிடத்தில் நமக்கு என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ எல்லா பேரண்ட்ஸும் நம்ம என்ன கேட்குறோம், ஐயா என் பையனுக்கு 25 வயசாச்சு கல்யாணம் ஆகலை, என் பையனுக்கு 30 வயசாச்சு கல்யாணம் ஆகலை, சில பேர் 40 கூட ஆயிடுச்சு கல்யாணம் ஆகலைங்கிறாங்க. ஏன் திருமணம் ஆகவில்லை? திருமணம் ஆகாமலே வாழ்க்கையில சிரமப்படுவதற்கு கிரகங்களினுடைய தொடர்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு ஐயா நமக்கு திருமணம் ஆகாத ஒருவருடைய ஜாதகத்தை முன் உதாரணமா வச்சு சொல்றாங்க. ஐயா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். சிறப்பு மிகு ஜோதிடர்களுக்கான இந்த மாதாந்திர கூட்டத்தை வழிநடத்தி செல்லும் நம்முடைய சேலம் இரும்பாலை விஜயன் ஐயா அவர்கள், இந்த சங்கத்தினுடைய தலைவர் சந்திரகுமார் ஐயா அவர்கள், செயலாளர் துரைசாமி ஐயா அவர்கள் உள்ளிட்ட அனைத்து குருமார்களையும் வணங்கி இந்த உரையை நான் துவக்குகின்றேன். இதுக்கு முன்னே இருந்த கூட்டங்கள்லாம் நம்ம திருமணம் எப்படி நடக்கும், காதல் திருமணமா அது எப்படி இருக்கும், திருமணம் ஆனவங்களுக்கு எப்படி அது விவாகரத்தில் போயிடும் என்றெல்லாம் நம்ம அதற்கான விதிகளை எல்லாம் ஏற்கனவே குறிப்பிட்டு இருக்கின்றோம். இன்றைய அமர்வில் நம்ம திருமணமே இல்லாத ஒரு அமைப்பு எப்படி இருக்கும், ஒரு ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது கிரக அமைப்புகள் அவருக்கு திருமணத்துக்கு எப்படி சப்போர்ட் பண்ணாது இருக்கு என்ற ஒரு தகவலை நாம் இப்பொழுது பார்க்கலாம். இதற்கு நம்ம உதாரணமாக இங்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஜாதகம் தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் கர்ம வீரர் திரு காமராஜ் அவர்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்குது. ஸோ நீங்கள்லாம் கையில் பார்க்குறது திரு காமராஜ் அவர்களுடைய ஜாதக அமைப்பு. ஜாதகர் காமராஜ் அவர்கள் கடக லக்னம், கடக லக்னத்தில் அவர் பிறந்திருக்கின்றார். மெயினாக இதற்கான விதிகள் என்ன என்பதை பார்க்கலாம். விதிகளை பார்ப்பதற்கு முன்னர் இந்த கிரக தொடர்புகளை அறிந்து கொள்வதற்கான மிக முக்கியமான சிஆர்பி முறையில் கிரகங்கள் எவ்வாறு தொடர்பு பெறும் என்ற ஒரு தகவலையும் நாம் அறிந்து கொள்ளலாம். ஸோ இதை தொடர்ந்து நாம் இப்பொழுது ஒரு நிகழ்வு நடைபெறுவதற்கான ஒரு ஈவெண்ட் நடைபெறுவதற்கான விதிகள் என்ன என்பதை நாம் முதலில் அறிந்து கொள்வோமாக. ஸோ யார் ஜாதகத்திலலாம் நம்ம பார்க்கும்பொழுது திருமணம் இல்லாத ஒரு அமைப்பை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றதுக்கான 4 ரூல் இருக்கக்கூடிய விதி. ஒன்று என்பது லக்னம், லக்னம் என்பது ஜாதகர். 2 என்பது குடும்பம். 5 என்பது காதல் நேசம் சொல்லக்கூடிய ஒரு தகவல். 7 என்பது கலத்திரம். ஸோ இந்த இடங்களுக்கு அல்லது இந்த இடங்களினுடைய அதிபதிகளுக்கு, ஸோ லக்னாதிபதி, குடும்பாதிபதி, 5ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, ஸோ இந்த அதிபதிகளுக்கு அல்லது இந்த இடங்களுக்கு சனி செவ்வாய் இந்த கிரகங்களுடைய தொடர்பு வரும்போது அந்த ஜாதகருக்கு நிச்சயமாக திருமணம் என்பது ஒரு எட்டாக்கனியாக அமைந்துவிடும். திருமணமே இருக்காது அவர் வாழ்க்கையில். ஸோ காமராஜர் ஐயா அவர்களுடைய ஜாதகத்தை நாம் ஆய்வு செய்யலாம். எப்படி அவருக்கு திருமணம் இல்லாத நிலையை இந்த கிரக அமைப்புகள் உருவாக்கி இருக்கிறது என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். கிரகங்கள் இணைவை என்று நாம் பார்க்கும் பொழுது 7ஆம் பார்வையாக பார்க்கிறது, அல்லது கிரகங்கள் நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்குது. ஒரு வீட்டில் இன்னொரு வீட்டில் கிரகங்கள் இருக்குது என்பது பாரம்பரியமாக சொல்லக்கூடிய நிலையாக இருந்தாலும் கூட நம்ம மெயினாக திரிகோண நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அவர்களுடைய இடங்களை மாற்றி வைக்கலாம் என்பது சிஆர்பி முறையில் மிக முக்கியமான ஒரு விதி. அதன் அடிப்படையில் இப்போ லக்னத்திற்கு செவ்வாய் மற்றும் சனியினுடைய தொடர்பு எப்படி வருது அப்படின்றது நீங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சனியானது செவ்வாயை தொடர்பு கொள்ளும், அது மட்டும் தெரியும்.
தொடர்பு கொள்ளுதுங்களாங்க. சனி செவ்வாயை தொடர்பு கொள்ளும், அதான் லக்னத்தை தொடர்பு கொள்ளும். சனி சனி இந்த இடத்த 7ஆம் பார்வையா, சனி 7ஆம் பார்வையாக தொடர்பு லக்னத்தை தொடர்பு கொள்ளும். அப்ப லக்னத்துக்கு சனியோட தொடர்பு வந்துச்சு. செவ்வாயோட தொடர்பு எப்படி வருது? செவ்வாயோட தொடர்பு எப்படி? செவ்வாய்க்கு இருக்கக்கூடிய 4ஆம் பார்வை, 8ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, அல்லது அந்த அவர்களுடைய இடங்கள் ஸ்தானங்கள் மாறி இருக்கும்போது இந்த தொடர்பு நிச்சயமாக வராது. ஸோ இந்த தொடர்பு நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னாக்கா, நீங்க பாருங்க, லக்ன புள்ளி அப்படின்றது பூசம், செவ்வாய் நின்றது சித்திரை, லக்ன புள்ளி பூசம். இந்த பூசத்தில் இருந்து 7வது நட்சத்திரம் வதம் நட்சத்திரம். ஸோ நான் சொன்னேன் ஏற்கனவே, கிரகங்கள் வதன் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தொடர்பு பெறும், வைநாசிகம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தொடர்பு பெறும், வேதை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தொடர்பு பெறும். அப்போ லக்ன புள்ளி பூசம், 7வது நட்சத்திரம் சித்திரை. இப்போ இந்த பூசமும் சித்திரையும் ஒன்றை ஒன்று தொடர்பு பெறும். ஸோ அதனால செவ்வாய் 3ஆம் இடத்துல இருந்தா கூட லக்னத்தை அது தொடர்பு பெறுகிறது. 1ஆம் இடத்துக்கு சனி மற்றும் செவ்வாயோட தொடர்பு வந்துச்சு. பாயிண்ட் நம்பர் 1 ஓகே. ஸோ 2ஆம் இடத்தை பாருங்க. 2ஆம் இடத்துல 2ஆம் அதிபதி சூரியன், மிதுனத்தில் இதற்கு இயல்பான முறையில் சனி செவ்வாயோட தொடர்பு இல்லை. நான் என்ன சொன்னோம், 2ஆம் இடத்துக்கு சனி செவ்வாயோட தொடர்பு வரணும். அப்படின்னா 2ஆம் அதிபதியான சூரியனுக்கு செவ்வாய் சனியோட தொடர்பு வரணும். இப்போ சூரியனுக்கு செவ்வாய் தொடர்பு வராது. ஏன் வராதுனாக்கா, அது மாதிரியான இடத்துல சூரியன் இருக்கிறாருங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ சிஆர்வி முறையில் இந்த தொடர்பை நாம் எளிதாக எடுக்கலாம். குரு நின்றது பூரட்டாதி, சூரியன் நின்றது புனர்பூசம். இது குருவினுடைய நட்சத்திரங்கள். 2 குருவினுடைய நட்சத்திரங்கள்ல 2 கிரகங்கள் இருக்குதுன்னா அவற்றை நாம் இடம் மாற்றி வைக்கலாம். ஸோ இடம் மாற்றி வைக்கும்போது நம்ம சூரியன் இருக்கக்கூடிய இடத்துல குருவும், குரு இருக்கக்கூடிய இடத்துல சூரியனும் வந்துவிடும். ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா, செவ்வாய் டைரக்டா சூரியனை பார்க்கும், 2ஆம் அதிபதியை பார்க்கும். ஸோ 2ஆம் அதிபதிக்கு செவ்வாயோட தொடர்பு வந்துவிட்டது. சனி இப்போ டைரக்டா 3ஆம் பார்வையா சூரியனை பார்க்குது. அப்போ லக்னத்துக்கும் செவ்வாய் சனி தொடர்பு வந்துடுச்சு, 2ஆம் இடத்துக்கும் செவ்வாய் சனி தொடர்பு வந்துவிட்டது. 5ஆம் இடம் விருச்சிகம், இதனுடைய அதிபதி செவ்வாய் இப்போ கன்னியில் இருக்கிறாருங்க. இந்த தொடர்பு 5ஆம் இடத்துக்கு நமக்கு சனி மற்றும் செவ்வாயோட தொடர்பு வர வேண்டும். இப்போ பாருங்க, அது ரெண்டுத்தையும் மீட் பண்ண வச்சுட்டோம்னா அது தொடர்பு வந்துடும். ஓகேங்களா? இது எப்படி எடுக்கிறோம்னா, சனி நின்றது திருவோணம், ராகு நின்றது அஸ்தம். இது ரெண்டுமே திரிகோண நட்சத்திரங்கள், சந்திரனுடைய திரிகோண நட்சத்திரங்கள். அப்போ இடம் மாற்றி நம்ம வைக்கலாம். அப்போ ராகு இருக்கிற இடத்துல சனியையும், சனி இருக்கிற இடத்துல ராகையும் கொண்டு வரலாம். அப்போ சனியை நம்ம கன்னிக்கு கொண்டு வரோம்னு வச்சுக்கோங்க, செவ்வாய் தொடர்பு வந்துச்சு. அப்போ 5ஆம் இடத்துக்கு செவ்வாய் மற்றும் சனியோட தொடர்பு வந்துடுச்சுங்க. ஓகேங்களா? அடுத்தது 7ஆம் இடம். 7ஆம் இடத்தை பார்க்குறோம் அப்படின்னாக்கா, உங்களுக்கு 7ஆம் இடத்துல சனி ஏற்கனவே இருக்குது. இடம் மாற்றி வைப்பதன் காரணமா செவ்வாயை கொண்டு போய் 7ஆம் இடத்துல வைக்கிறேன். இப்போ அந்த இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் சனி செவ்வாயோட தொடர்பு வந்தது. அப்போ லக்னம், 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், இதற்கு சனி செவ்வாயோட தொடர்பு இயல்பாக வரவில்லை. நம்ம மாற்றி அமைப்பதன் மூலம் சிஆர்பி முறையில் கொண்டு வந்திருக்கிறோம். இது மட்டும் அல்லாமல் இதர 2 மிக முக்கியமான விதிகள் இருக்குங்க. ராகுவிற்கு வதை வைநாசிகம் நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கணும். ஏன்னா ராகு அப்படின்றது மிக முக்கியமா, ராகு யாரெல்லாம் இருக்குதோ அவங்களுக்கு அந்த காரகத்தன்மை கொஞ்சம் பாதிக்கப்படும் என்று சொல்லக்கூடிய நிலையில இந்த வதம் வைநாசிகத்துல கிரகங்கள் இருக்குதா அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாங்க. ராகு நின்றது அஸ்தம், சூரியன் நின்றது புனர்பூசம். ஸோ அஸ்தத்திலிருந்து புனர்பூசம் 22வது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம், 22வது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம். அப்போ ராகுவும் சூரியனும் ஒன்று தொடர்பு பெறுது அப்படின்றதுனால ராகு நின்ற நட்சத்திரத்திற்கு வதம் வைநாசிகம்
இதில் வந்து கிரகங்கள் இருக்குதுன்றதுனால இந்த பாயிண்ட்டும் ஓகேவாயிடுச்சுங்க. சரியா பொருந்தி வருது. அடுத்தது புதன் குரு தொடர்பு வேண்டும். சார் புதன் குரு தொடர்பு எப்படிங்க சார் வந்திருக்குதுங்க? நாம் ஏற்கனவே பார்த்தோம், குரு நின்றது பூரட்டாதி, சூரியன் நின்றது புனர்பூசம். இதெல்லாம் குருவினுடைய நட்சத்திரங்கள். திரிகோண நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை நாம் இடம் மாற்றி வைத்து பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது மீனத்தில் இருக்கக்கூடிய குருவை நாம் இப்பொழுது மிதுனத்துக்கு கொண்டு வருகின்றோம். கொண்டு வரும்பொழுது அது வந்து புதனுடைய வீடு. அது மட்டும் இல்லாமல் புதனும் அதில் இருக்கிறாரு. குரு புதன் தொடர்பு வந்துவிட்டது. ஸோ இந்த விதிகள் அனைத்தும் காமராஜர் ஜாதகத்தில் பொருந்தி வருவதன் காரணமாக காமராஜருக்கு திருமணம் இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டது. ஸோ இதுதான் வந்து திருமணம் இல்லாத ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு யாராருக்கெல்லாம் இருக்குதோ நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியும், இவருக்கு திருமணம் அப்படின்றது இல்லாமல் ஒரு விஷயங்க. அந்த வாய்ப்பை உருவாக்கி தந்த பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ சார்.